வணக்கம். நெத்திலி மீன் குழம்புக்காக நம்ம இதெல்லாம் வதக்க போகிறோம். வெங்காயம், பூண்டு, தக்காளி மூணும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு குழம்பு செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஆயில் ஊற்ற போகிறோம். வதக்கிறதுக்காக நல்லா கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு காயணுன்னெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம பூண்டு போட போகிறோம். அப்புறம் வெங்காயம் போட போகிறோம். ஆனியன் போட்டாச்சு. இப்போ தக்காளி ஒரு 4 தக்காளி நல்லா பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட போகிறோம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் கல் போட்டுக்கலாம், நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம போடுறோம், குழம்புல பார்த்து போட்டுக்கலாம். குழம்புக்கு இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட போகிறோம். இன்னும் தேங்காய் கொஞ்சம் போட போகிறோம். தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து எல்லாம் ஊற்றிட்டு புளி இதெல்லாம் ஊற்ற போகிறோம். மீன் குழம்புக்கு இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட போகிறோம். மீன் குழம்பு தூள் 2.5 ஸ்பூன் போட போகிறோம். 2 ஸ்பூன் போட்டாச்சு. அப்புறம் புளி தண்ணி ஊற்ற போகிறோம். ஊற்றி நல்லா கலக்க போகிறோம். கலக்கிட்டு நம்ம மண்பானையில் தான் வைக்க போகிறோம். மீன் குழம்பு இதில் வைக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும் எண்ணெய், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். எண்ணெய் காய்க்கும். கடுகு போடுறோம். சோம்பு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு போட போகிறோம். எல்லாம் பொரிட்டும். நம்ம ஏன் இப்போ மண் சட்டியில் செய்கிறோன்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம மண் சட்டியில் நெத்திலி மீன் குழம்பு வைக்கிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கோம். அது ஒரு 5-6 பல் பூண்டு நறுக்கிக்கோம், கருவேப்பிலை. இப்போ நம்ம இந்த எண்ணெயில் போட்டுறோம். வதங்கிட்டு நல்லா வதங்கின வாட்டி மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. கலக்கிட்டு நம்ம இந்த அரைச்சதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். பத்தலைன்னா இப்போ போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வேகட்டும். நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. நல்லா குழம்பு நல்லா வாசனையும் நல்லா இருக்குது. இப்போ நம்ம இந்த நெத்திலி மீனெல்லாம் அதில் போட போகிறோம். போட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் குழம்பு.